தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தூங்கிக் கொண்டிருந்த மகனை தந்தையே மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்துள்ளார். மது போதையில் அட்வைஸ் செய்ததால் ஏற்பட்ட ஆத்திரம் கொலையில் முடிந்துள்ளது. தந்தை மகன் இருவரின் மது போதை கொலை வரை சென்றது ஏன்? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தோணுக்கால் மேற்கு தெருவைச் சேர்ந்தவர் பிரியாதன். கட்டிட தொழிலாளியான பாலமுருகனுக்கு திருமணமாகி கற்பகம் என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். பாலமுருகனுக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்ததால் மது அருந்திவிட்டு அடிக்கடி வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார். முதியவர் பிரியாதன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வரை அவரது மூத்த மகன் வீட்டில்தான் இருந்து வந்துள்ளார். முதியவர் பிரியாதனுக்கும் மது அருந்தும் பழக்கம் இருந்ததால் மூத்த மகனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இளைய மகன் பாலமுருகன் வீட்டில் வந்து தங்கியுள்ளார். நேற்று இரவு தந்தை மகன் இருவரும் மது போதையில் இருந்துள்ளனர். அப்போது முதியவர் பிரியாதன், தான் குடித்து கெட்டு போய்விட்டேன், நீயாவது ஒழுங்காக வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்று என்று மகனுக்கு அறிவுரை கூறியுள்ளார். இதனால் தந்தை மகனுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தான் குடிப்பதை பற்றி இனி கேட்கக்கூடாது என்றும், மீறி கேட்டால் கொன்று புதைத்து விடுவேன் என்றும் பாலமுருகன் எச்சரித்தது மட்டுமின்றி தந்தை பிரியாதன் கழுத்தை பிடித்து நெரித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாலமுருகன் தூங்கச் சென்று விட்டார். இந்நிலையில் இன்று அதிகாலையில் ஆத்திரத்தில் இருந்த பிரியாதன் வீட்டிலிருந்த மண்வெட்டியை எடுத்து பாலமுருகனின் கழுத்தில் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டார். மகனை கொலை செய்த பிரியாதன் அங்கிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கு நடந்தே சென்று தன் மகனை வெட்டி கொலை செய்து விட்டதாக தெரிவித்து சரணடைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் பாலமுருகனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரியாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மது போதையில் தந்தையே மகனை வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட பாலமுருகனுக்கு கற்பகம் என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது.